பிரைஸ் லார்ட். இந்த ரிவைவல் கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் 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 அதிகமான கிரியைகளை செய்கிற கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஆக்சுவலாக இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் தெரியுமா? நினைப்பதற்கும் நம்ம ஒன்று நினச்சிட்டு வந்திருப்போம், நம்ம ஒன்று வேண்டிட்டு வந்திருப்போம், அதுக்கும் அதிகமான கிரியைகளை பார்க்குறவர் இல்லை, கேட்குறவர் இல்லை, கிரியைகளை செய்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்க போகிறார். நிறைய கிரியைகளை நம்ம இன்னைக்கு இங்கே இருந்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வெறுங்கையாக போக போகிறதில்ல. நம்ம நினச்சிட்டு வந்ததை விட, நம்ம வேண்டிட்டு வந்ததை விட அதிகமாக நம்ம கிரியைகளை கடவுள் நம்மளுக்கு செய்கிற விஷயத்த, கொடுத்த விஷயத்த கேரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த ஒரு தாட்டோடு நம்ம ஒரு சாங் பாடி இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு பிரதர் பிரசன்னகுமார் அவங்கள இங்கே நான் அழைக்கிறேன். கைகளை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மகளும் என்னுடைய தம்பியினுடைய மகளும் இந்த இடத்திலே நடைபெறும் ஒவ்வொரு ஆராதனை காரியங்களிலும் பங்கு பெற்று இந்த ஆராதனையில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே நேரத்தில் எனக்காக ஒரு தருணத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பேன். பிரதர்கிட்ட கூட நான் கேட்கலான்னு தோணும், ஆனால் கேட்கல. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் இந்த ரிவைவல் ஸ்டுடியோவுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றியை செலுத்துகிறேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் அவரை நோக்கி போற்றும் பொழுது, மனிதனாய் பிறந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து நடத்துகிற ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துவோம். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
காட்டினில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நாதா உம்மை போற்றும் பொழுது நாங்களும் உம்மை போற்ற எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று அனைவரும் ஆண்டவரை நோக்கி துதி செலுத்துவோம். காற்றினில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நாதா உம்மை போற்றுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். அப்படியே கண்களை மூடுவோம், ஒரு சிறு ஜெபம் செய்து கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை இம்மட்டும் வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி சுவாமி. இதோ இந்த 2025 வருடத்திலே கடந்த 9 மாதங்கள் தகப்பனே எங்களை கண்ணினைமை போல பாதுகாத்திருந்ததற்காக நன்றி. இதோ இந்த 10ஆம் மாதத்திலும் கடந்த 10 நாட்கள் எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி அப்பா. இம்மட்டுமாய் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய தேவைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு கோடி நன்றி சுவாமி. எண்ணில் அடங்கா நன்மைகள் எங்களுக்காக நீர் செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதும் உம் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆளுகை செய்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆக்சுவலாக நம்ம அடுத்தது ஆராதனைக்குள்ளே போக போகிறோம். அந்த ஆராதனையை வழி நடத்துறதுக்கு பாஸ்டர் பிரதாப் சிங்கும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சிஸ்டர் அனிதாவும் இங்கே வந்து நம்மளை கடவுளோட பிரசன்னத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் பாஸ்டரை பற்றி. பாஸ்டர் பிரதாப் சிங் வச்சு நான் வந்து சொல்லணுன்னா, அவங்க வர்ஷிப் பண்ணும்போது வர்ஷிப் பண்ணாத ஆளும் பண்ணுவாங்க. அதாவது முழங்கால் படியிடாத முழங்காலும் முழங்கால் இடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள கடவுள் கூட கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு ப்ரெசன்ஸில் வழி நடத்துவாங்க. அவங்களோட ஒவ்வொரு வர்ஷிப்பும் கடவுளை ஹானர் பண்ணுற அந்த ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ அப்படிப்பட்ட வல்லமையாக கடவுள் அவங்கள உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தவங்க தான் நம்மளை இப்போ வர்ஷிப்பில் வழி நடத்த போகிறாங்க. அதே மாதிரி சிஸ்டர் அனிதா பற்றியும் நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களோட வர்ஷிப்பை. நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் என்னோட இதுக்காக நான் சொல்லணும். ஒரு வசனம் உண்டு இல்லையா, மத்தேயு 5:8 இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு. பியூர் இன் ஹார்ட், அவங்க நேமை நான் வந்து பார்க்கும்போது பியூர் இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கடவுள் காமிச்சார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷி தான் அனிதா சிஸ்டர். அவங்க வர்ஷிப் பண்ணும்போது அப்படி அவங்க கடவுளோட பிரசன்னத்தை அந்த இடத்துல கொண்டு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்குற ஒரு இடமா இருக்கும். ஸோ அவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். இப்போ பாஸ்டர் பிரதாப் சிங் வந்து நம்மளை கடவுளோட பிரசன்னத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஆமென். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க.
ஆமென். எல்லா துக்கங்களும் எல்லா கவலைகளும் அவருடைய சமூகத்தில் வரும்போது எல்லாமே மாறிவிடும். ஆமென். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்ற வார்த்தையின்படி, ஆமென், தேவனுடைய வஸ்திர தொங்கலால் இங்கே நிறைந்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இங்கே நிறைந்திருக்கிறது. ஆமென். நாம் எல்லாரும் தேவனை துதித்து அவரை பாடுவோம். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசு பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை தள்ளாட விடாமல் காத்துக்கொண்டார். நம்முடைய ஜெபங்களை கேட்டவராய், நம்ம கூட வந்தவராய், இம்மானுவேலராய் அவர் நம்மளோடு கூட இருந்தார். ஜெபம் கேட்டிரையா என்ற பாடல் நாம் கரங்களை தட்டி பாடலாம். கரங்களை தட்டி Thank you Lord Jesus. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. சொல்லுவோம், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றும் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுவோம், புகழ்கின்றும் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம். புகழ்கின்றும் பாட்டு பாடி, புகழ்கின்றும் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும். நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர் தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர் தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர் தானையா, என்னை கண்டீரையா. எல்ரோயி நீர் தானையா, என்னை கண்டீரையா. புகழ்கின்றும் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. விசுவாசத்தோடு புகழ்கின்றும் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுவோம், புகழ்கின்றோம், புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம், புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும், என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மை நம்பி உள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மை நம்பி உள்ளேன். பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே.
விசுவாசத்தோடு சொல்லுவோம். புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது. கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. Thank you Lord Jesus. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் பாட்டு பாடி. எல்லா புயலும் ஓய்கிற நேரம். ஓ ராபா செஞ்சல வேறே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. ஓ புகழ்கிறோம் புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. உங்க புயல் எல்லாம் ஓய்ந்து போயிடுச்சு. ஆமென். ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்களா? புயல் அடிக்குது, காத்து அடிக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஓய பண்ணி விட்டார். ஆமென். இந்த இடத்துல இருந்து போகும்போது நீங்கள் நற்செய்தி எல்லாம் கேட்பீங்க. உங்கள்ட்ட புயல் எல்லாமே இரைச்சல் எல்லாமே அமைதலாகிடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் தான் நமக்கு பரிபூரண ஆனந்தமே இருக்குது. ஆமென். இப்போ எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாட போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை
காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். ஆமென். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். 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 ரபஷதலகரபா. Thank you Lord, thank you Lord. ஓரியாலதர ஷபபபபல துரபலரபா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் அவரை உயர்த்துங்க. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? Thank you Lord. ரிபபப ஷதலரபதியா தரபரபா. இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தவருக்கு நன்றி சொல்லுவோமா? இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்தவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்தவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்தீங்களே அப்பா. இதுவரைக்கும் எங்க தேவைகளை சந்தித்தீங்களே. நன்றி 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 அப்பா. நன்றி சொல்கிறோம்ப்பா. நன்றி நன்றி. இதுவரைக்கும் நடந்தது உங்கள் பலம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்தது, இதுவரைக்கும் உங்கள் சோதனைகளை கடந்து வந்தது உங்கள் பலத்தினால இல்லை, எங்கள் பலத்தினால இல்லை ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னார். ஆமென். அவருடைய ஆவியினால தான் ஆகும். இதுவரைக்கும் நீங்கள் நடந்து உங்கள் பாதையில் கடந்து வந்தது அவருடைய பலத்தினால. இதுவரைக்கும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது அவருடைய பலத்தினால. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு முன்பாக அந்த மதிலை தாண்டினீங்களே, அது உங்க பலம் கிடையாது, அது அவருடைய பலத்தினால. ஓ ரியா பவா ஷத லர தீக லபதன ஷகதர பரபலபா. தாவீது சொல்றாரு, உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்றாரு. இங்க இருக்க எத்தனை பேர் எத்தனை மதில்களை தாண்டி இருக்கீங்க? அந்த மதிலை தாண்டினது ஆவியானவருடைய பலத்தினால, அவருடைய பலத்தினால, அவருடைய பலத்தினால சேனைக்குள்ள பாய பண்ணாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, எங்க பலத்தினால எங்களால சேனைக்குள்ள பாய முடியாது, எங்க பலத்தினால எங்களால மதில தாண்ட முடியாது, எங்க பலத்தினால எங்களால இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கிற முடியாது ஆண்டவரே. அப்பா, ஆவியின் பலத்தினால எங்களை செய்ய வச்சீங்களே.
நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். தேங்க்யூ லார்ட். ரியா பாபா ஷதரகரபா. எல்லா வாய்களை திறந்து அப்பா நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே உங்க ஆளுகை இருக்கட்டும், உங்க பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிறைக்கட்டும். ரீ பாபா பல தர ஷகதல ரப ரதியாக்கரபா. நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்க ஆராதனைக்குரியவரே உங்களை உயர்த்துறோம். இந்த இடத்துல நாங்க கடந்து வந்திருப்பது உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவரே, உங்களை கனப்படுத்துவதற்காக, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக நாங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். அப்பா நீங்க உயர்ந்திருங்க, உங்க நாம உயர்ந்திருக்கட்டும், நீங்க மகிமைப்படுங்க. தியாலா ஷபபல தூரபர ரபதியா கரபரபா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையா இருந்தார். எத்தனை பேத்துக்கு இருந்தார் ஆண்டவர்? ஆபத்து நாளில் நமக்கு துணையாளராக இருந்தவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்கள் துணையாளரே உங்களுக்கு நன்றி சொல்றோம். உங்க கரம் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி நன்றி. ஒரு சேதமும் எங்க குடும்பத்தை தாக்காதபடிக்கு பாதுகாத்தீங்களே, நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி, நீங்க நல்லவர். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவரை போல வேறு தேவன் கிடையாது. உன் பிள்ளையாய் மாற்றி நீர், பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த
ஆவியானவருடைய நிறைவு எல்லாருக்குள்ளும் வருவதாக. ரீபாபா ஷாகா தல ரப தல ரப ரப ரபா. எல்லாரும் நிறைச்சிருங்க ஆவியானவர். உங்க அபிஷேகம் நிறைக்கட்டும். ரீபா பாபா பாபால தூரா ஹலப ரப ரபா. எல்லாரும் ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுப்போமா? ஆவியானவர் இந்த வேளையில எல்லாரும் நிரப்ப, எல்லாரும் நிறைக்கிறார். அவருடைய அபிஷேகம் எல்லார் மீது இறங்குது. ஓ ரீபா பாபா ஷாகா தல பாபா தியாபா ரஹத் மல ஹதி ரக துரபா. ஹோலி ஸ்பிரிட் இந்த இடத்துல எல்லார் மீது அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு, எல்லார் மீது அவருடைய ஆவியை ஊற்றுவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்களோ? ஆவியானவர் இந்த வேளையில அவருடைய அபிஷேகத்தினால நிறைக்கிறார். ஓ ரீபாபா ஷகதல ரகதல ரபா ரபா. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்க நிறைவு எனக்குள்ள வரட்டும். என்ன இந்த வேலையில நிரப்புங்க ஆவியானவரே. உங்க அபிஷேகம் என்ன நிரப்பட்டும், உங்க வல்லமை என்ன நிரப்பட்டும்னு சொல்லுங்க. ஆவியானுடைய நிறைவு வருகிறது. ஆவியானவர் இந்த இடத்துல எல்லார் மீதும் அசைவாடுறாரு. எல்லார் மீதும் அவருடைய கரம் இருக்கு. ஓ ரீபா பால தேர ஹஷல தர ரபரபரபா. ஆவியின் நிறைவு வரும்போது தான் எல்லா குறைவுகளும் போகும். எல்லாரும் ஆவியின் நிறைவுக்குள்ள வந்துருங்க. ஓ ரியாபா பால தர கதர ரபா. அவர் நிறைவானவர், அவர் நிறைவானவர். அந்த நிறைவான ஆவியானவர் இந்த இடத்துல உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகள் மாறும். ஓ ரீபலா கதரபா. பலவீனத்தோட வந்திருக்கிறீங்களா? ஆவியின் நிறைவு வரும்போது உங்க பலவீனம் பலனாய் மாறும். ரீபபல ரஷகதரபா. ஹோலி ஸ்பிரிட் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இந்த இடத்துல அளவில்லாம அவர் ஊற்றுறாரு. அவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிற போது, அவருடைய மகிமை உங்களை மூடுகிற போது, அவருடைய அபிஷேகம் உங்களை நிறைக்கிற பொழுது உங்களுடைய பலவீனம் பலனாய் மாறும். உங்க சுகவீனம் சுகமாய் மாறும். இந்த வேளையில ஆவியானவரே, நிறைவானவரே எனக்குள்ள வந்துருங்க, என்ன நிறைச்சிருங்கன்னு சொல்லுங்க. அந்த நிறைவானவர் வந்துட்டா போது நம்ம வாழ்க்கையே நிறைவாயிடும். ஓ ரிபலஹதரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் நன்றி எண்ணுக்கடங்கா நன்மைகள் நமக்கு அளிக்கிறவர். எண்ணுக்கடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே.
இயேசுராஜனை எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவுமே முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவுமே முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவுமே முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே
இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், இயேசுவே ரஷதரபரகதுலரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த இடம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கு. ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கு. ஆவியானவருடைய தொடுதலை உணர்றீங்களா? அவர் உங்களை தொடுறார். அவருடைய பிரசன்னம் உங்களை தொடுது. அவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குது. அவருடைய மகிமை உங்களை மூடுது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கு. ரீபரகஷகரபா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாயின்னு இருக்கு. இன்றைக்கு நீங்கள் எந்த தேவைகளோடு இந்த இடத்துல கடந்து வந்திருந்தாலும் சரி, சுகத்துக்காக கடந்து வந்திருந்தாலும் சரி, பலனுக்காக கடந்து வந்தாலும் சரி, செழிப்பிற்காக வந்திருந்தாலும் சரி, சந்தோஷத்திற்காக வந்தாலும் சரி, சமாதானத்திற்காக ஆண்டவரை தேடி வந்திருந்தாலும் சரி, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்கி ஒரு இளைப்பாறுதலுக்காக அவரை தேடி வந்திருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே இப்போ அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக மெழுகு போல உருகுது. மலைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தின் முன்பாக மெழுகு போல எப்படி உருகுமோ, உங்கள் முன்பாக எதெல்லாம் மலை மாதிரி இப்போ நிற்கிதோ அது எல்லாவற்றையும் கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. அது எல்லாம் இப்போ அவருடைய பிரசன்னத்தில் மெழுகு போல உருகுது. உங்களுக்கு முன்பாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த பலவீனம், உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த வியாதி இப்போ உங்களுக்கு முன்பாக சம பூமி ஆகுது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்றைக்கே இப்போயே யார் யாருக்கு எதெல்லாம் பயப்படுற மாதிரி உங்கள் முன்பாக பெருசாக ஜைஜாண்டிக்காக கோலியாத் மாதிரி நின்றுட்டு இருந்துச்சோ, அந்த வியாதி, அந்த பலவீனம், அந்த தரித்திரம், அந்த கடன், அந்த கஷ்டம், அந்த கவலை, அந்த கண்ணீர் எல்லாம் இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அந்த அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அது எல்லாம் சம பூமி ஆகுது. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்குது, கரடு முரடாக இருக்குது, பள்ளங்களாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அது எல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக சமமாகுது. கோணலானவைகள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருந்துச்சோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறான், உங்கள் பிள்ளைங்க லைஃப்பில் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில், உங்கள் ஊழியத்தில் எதெல்லாம் கோணலாக இருக்க மாதிரி இருந்துச்சோ, எதெல்லாம் கரடு முரடாக இருந்துச்சோ, அது இப்போ அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக எல்லாம் நேராகுது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதை இப்போவே நேராகுது. உங்களுக்கு முன்பாகவே அது நேராகுது. ஏன்னா செருபாபேலுக்கு முன்பாக தான் அந்த பெரிய பர்வதம் சம பூமியாச்சு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா பர்வதங்களும் மலைகளும் சமபூமி ஆகுது. கோணலானவைகள் நேராகுது, கரடானவைகள் சமமாகுது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுது, குறைவுகள் எல்லாம் நிறைவாகுது, பலவீனம் எல்லாம் பலனாய் மாறுது. உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் இந்த வேலையில் அப்படியே எப்படி ஒரு பனி மழையாக இருந்தால் கூட அது ஒரு நெருப்பு வரும்போது அது அப்படியே உருகி தண்ணியாக ஓடிடுற மாதிரி ஆவியானவருடைய அந்த நிரப்புதல்னால உங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய மலைகள் எல்லாம், இருதயத்தில் இருந்த பாரங்கள் அப்படியே பாறை மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ அப்படியே மெழுகு போல் உருகுது. உங்கள் ஹார்ட் ஆண்டவர் அப்படியே லேசாக்குறார். உங்கள் ஹார்ட் அப்படியே எப்படி ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரையும் உங்களுடைய தொடுதலுக்காக நன்றி, உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி, உங்கள் நிறைவு எல்லாருக்குள்ளேயும் கடந்து வந்ததுக்காக நன்றி. எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்த மலைகள், பர்வதங்கள் சமபூமி ஆனதுக்காக நன்றி சொல்கிறோம்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடவுளோட பிரசன்னத்துக்குள்ளே நம்ம சிஸ்டர் நம்மளை கொண்டு போயிட்டாங்க. கடவுளோட மகிமை இந்த இடத்த சூழ்ந்திருந்ததை நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து காணிக்கை நேரத்துக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஆஃபரிங் பற்றி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒர்ஷிப்பை வந்து ஒரு 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 இடத்துல வைப்போம், மெசேஜை வந்து ஒரு இடத்துல வைப்போம். ஆனால் ஆஃபரிங் வந்து எப்போவுமே ஒரு இடைவெளி டைம் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒர்ஷிப்பு எவ்வளோ ஒரு கனமான ஒரு விஷயமோ, மெசேஜ் எவ்வளோ கனமான விஷயமோ, அதே மாதிரி தான் ஆஃபரிங்கும் ஒரு கனமான ஒரு இடம். ஆக்சுவலாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற, அவரை ஹானர் பண்ண கொடுத்துருக்குற ஒரு இடம். எப்படி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சொல்லுவாங்க, கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் வந்து அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் பெற்றுக்கொண்டார். தெரியுமா அது உங்களுக்கு? நம்ம எல்லாரையும் அவரோட மகளாக என்ன செஞ்சார்னா பெற்றுக்கொண்டார். எப்போவுமே கொடுக்குறதுல நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அவர்கிட்ட இருந்து. எப்போ நீங்கள் வேர்ல்ட்லி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகும், ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகும். ஆனால் பைபிள் பிரின்சிபல் படி எப்படி தெரியுமா? மைனஸ்னாலும் ப்ளஸ், ப்ளஸ்னாலும் ப்ளஸ், மைனஸ்னாலும் மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்னாலும் மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷனை நான் வந்து உங்கள் மேலே பேசுகிறேன். ஸோ இந்த ஆஃபரிங் டைமில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு சிஸ்டர் ரபேக்கா அவங்கள நான் இங்கே வரவேற்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம ஜெஹு ஜோயல் வந்து ஒர்ஷிப் சாங் பாடுவாங்க. அப்போ நம்ம ஆஃபரிங்கை கொடுத்துக்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு எல்லாத்தையும் வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த காணிக்கைக்காக இங்கே எனக்கு ஜெபிக்க கொடுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கேன், துதிக்கிறேன். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட நாளில் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை இருந்தேன். அந்த சூழ்நிலையிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 1 கிராம் தங்கம் கூட இல்லை, எல்லாமே பயங்கரமான சூழ்நிலை. அந்த நிலையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வந்தேன். அப்போ ஒரு சின்ன வேலையும் ஒரு சின்ன இது தான் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ அந்த நேரத்துலேயே என் கணவர் கொடுக்குற அந்த பண வருமானத்தில் ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இதுலேயே நான் பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் என்னை இவ்வளோ வறுமையான சூழ்நிலேருந்து விடுவிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காருன்னு ரொம்ப நன்றியோடு நான் கொடுத்ததுலேருந்து ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. நான் கழுத்தில் கவரிங் செயின் தான் போட்டிருப்பேன். ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப வறுமையான சூழ்நிலை. 3 பிள்ளை எனக்கு, சதீஷ், சுரேஷ், அனிதா 3 பேரும். எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்க. 6 பேருக்கும் ரொம்ப குறைஞ்ச வருமானத்தில் தான் இருக்கும். அதில் ஆண்டவர் கொடுத்தக்கா நன்றி சொல்லி, அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துலேருந்து என் கணவர் இந்த பணத்தை நீ 1 மாதத்துக்கு வச்சுக்கணும், ரொம்ப குறைஞ்சது. அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குறைஞ்சதான் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே நீ கேட்டேன்னா பார்த்துக்க, அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த இதுக்குள்ளே நான் செலவழித்து எல்லாமே நான் தான் குடும்பத்தில் எல்லாத்தையும் செலவழிக்கணும். அதை செலவழித்து நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவருக்கு நம்ம இவ்வளோ வறுமையான சூழ்நிலை ஆண்டவர் நம்மளை விடுவிச்சு இந்த நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. என் கணவருக்கு ஒரு வேலையை கொடுத்து ஊர் விட்டு ஊர் மாறணும்னு சொன்ன நிலைமையிலேருந்து எங்களுக்கு இந்த இடத்துல மதுரையிலே ஒரு நல்ல வீட்டை கொடுத்து வேலையை கொடுத்து கத்தர் வச்சுருக்காருன்னு ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அப்போ அந்த ஆசீர்வாதத்துலேருந்து நான் ஒரு புதிய காணிக்கை கொடுக்கணுன்ட்டு எனக்கு கணவர் கொடுத்த உடனே நான் ஆண்டவருக்கு தசமமாகவும் காணிக்கையும் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சு இன்னொரு தினகரன் பிரதன் மூலியமாக தான் நான் ரொம்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த ஊழியத்துக்கு எடுத்து வச்சுட்டு என்னால் முடிஞ்சது கொஞ்ச நாள் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்ப்பேன். பார்த்திங்கன்னா 2 நாளில் எல்லா பணமும் இதாயிரும். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். நான் கத்தருக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற உற்சாகமாக நான் எடுத்து வச்சுருவேன். அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் கத்தருக்கு உற்சாகமாக காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கத்தர் என்னை இன்றைக்கி வரைக்கும் ஆசீர்வதித்து எனக்கு பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நகையை நான் நிறையா 40 பவுன் 50 பவுன் வாங்கும்படி செய்து, என் மகளுக்கும் நல்லபடியாக 35 பவுன் 40 பவுன் போடும்படி செய்து, என் மருமகளுக்கெலாம் நல்லபடியாக நகை செஞ்சு நான் போடும்படி செய்து, நல்ல கல்யாணத்தை கிராண்டாக நடத்தி பிள்ளைகளை படிக்க வச்சு இப்போ வரைக்கும் எந்த கடனும் இல்லாமல் கத்தர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கரமாக எங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அநேக ஆயிரங்களை நீ வழிநடத்தி ஆண்டவருக்குள்ளே கொண்டு போவ, இது அநேக ஊழியர்களுக்கு நீ ஆசீர்வாதம் வைப்பேன்னு கத்தர் கொடுத்த வாக்குத்தையும்
கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இன்னும் ஆண்டவர் லட்சமாக கொடுத்து அதை அநேக ஊழியங்களுக்கும் அநேக குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களும் நானும் ஆசிரியக்கப்பட்டு அவங்களும் ஆசிரியக்கப்பட்டு கர்த்தருடைய நாமமைப்படி நாங்கள் சாட்சியாக வாழ கர்த்தர் உதவிசான்னு நம்புகிறேன். அப்போ நான் கொடுக்கும்போது ரொம்ப உற்சாகமாக கொடுப்பேன். அப்போ பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு. அப்போ ஆண்டவரே நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் அதில் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்காருன்னு நான் ஒவ்வொரு நேரம் காணிக்க கொடுக்கும்போதும் நிறையா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு கொடுக்குறதில்ல, கொஞ்சம் தான் இருக்கும். அதில் விசுவாசத்தோடு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அடுத்து நான் நினச்சி பார்த்தாலே இதாக இருக்கும். ஆனாலும் கொடுக்க 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 கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு மேலே மேலே உயர்த்தி பயங்கரமாக இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்கார். இன்னும் அதிக நிலைமையில் இன்னும் அதிகமாக ஆசீர்வத்து கொடுப்பார். அதனால் காணிக்கை நிறையா இருந்தால் தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம இருக்கிறதில்ல கர்த்தர் கொடுக்கும்போது அந்த உள்ளத்தை பார்க்குறாரு. அப்போ காணிக்கை கொடுக்கும்போது நம்ம ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறோங்கிறத பார்க்குறாரு, இருக்கிறதுல கொடுக்குற அந்த உள்ளத்தை பார்க்குறாரு. கர்த்தர் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். அதனால் எல்லோரும் காணிக்கை கொடுத்து வாங்க. கடின உழைப்பு இல்லாமல், எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் கடினமாக உழைச்சி ரொம்ப ஓகோலாம் நடக்கலை, சும்மாவே கிட்டங்கெல்லாம் மூடி கிடக்கும். ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கும். ரொம்ப கடின உழைப்புலாம் இல்லை. 40 வருஷமாக ஆண்டவர் ஏற்றுக்கணும் நடந்து கடின உழைப்பே இல்லை, ஆனால் ஆசீர்வாதம் பயங்கரமாக வரும். ஏன்னா இதுக்கு காரணம் நான் கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்தது தான். அதனால் கொடுங்க, கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதித்து கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படுன்ற வசனத்தின்படி ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படி உங்கள் மடியில் போடுவார். அதனால் காணிக்க எந்த நிலைமையிலையும் நம்ம இருக்கிறதுல கொஞ்ச நாளும் கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே வருவோம். அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா எல்லாரும் ஆண்டவரே காணிக்கையை விதைக்கும் போது ஆண்டவரை உற்சாகத்தோடு விதைக்க நீங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியான அந்த கொடுக்கணுங்கிற விருப்பத்தை கொடுங்கப்பா, வாஞ்சையை கொடுங்கப்பா. உற்சாகமாக கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவர்களும் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. அதனால் பயங்கர எவ்வளோ நிலைமையிலேருந்து ஏழ்மையிலேருந்து இவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாத்தையும் வெட்டுங்கப்பா. அதற்காக நன்றி உண்மை ஸ்தோத்திரிக்கேன் துதிக்கேன் இயேசு நாமத்தில் பிதாவே. சிறுபாபேலே 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 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமாலும் அல்ல எந்த நாவினால் எல்லாமாகும் என்றென்று பலத்தினாலும் அல்ல பராக்கிரமாலும் அல்ல எந்த நாவினால் எல்லாமாகும் என்றென்று. சிறுபாபேலே 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 பெரிய பர்வதமே நீரம் மாற்றமே சிறுபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாயாவாய். பெரிய பர்வதமே நீரம் மாற்றமே சிறுபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாயாவாய். சிறுபாபேலே 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 தடைகளை கொண்டு வா, தடைகளை தாண்டி வா, தடைகளை உடைக்கும் கர்த்தர் உன் முன்னே செல்கின்றார். தடைகளை கொண்டு வா, தடைகளை தாண்டி வா, தடைகளை உடைக்கும் கர்த்தர் உன் முன்னே செல்கின்றார். சிறுபாபேலே 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 சிறுபாபேலே. அடுத்தது நம்ம ஜெஹு ஜோயல் அழகாக அவங்களோட பாட்டை டெலிவர் பண்ணாங்க. அதுக்கு இன்னொருக்க நம்ம கிளாப் பண்ணிடலாமா, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம செய்தி நேரத்துக்குள்ளே போக போகிறோம். அந்த செய்தியை நம்மளுக்கு டெலிவர் பண்ண போகிறது பிரதர் பீட்டர் எல்விஸ். ஆக்சுவலாக அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும். கொஞ்ச நாளாக தான் தெரியும் எனக்கு. பட்டு
ஒரு மனுஷன் வந்து கடவுளோட வார்த்தை வந்தால் எந்த அளவுக்கு அதை வந்து முறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து பீட்டர் பிரதரை சொல்லுவேன். கடவுளோட வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த மழை வந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். அப்படி ஒரு தெய்வ மனிதன். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம முன்னாடியும் கடவுள் முன்னாடி இருக்கிற தெரசிலையை வந்து கிழிக்கிற ஒரு கத்தியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அம்பு மாதிரி வந்து அந்த திரைச்சீலையை கிழிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனோட செய்தியை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். உங்களோட ஹார்ட்டையும் உங்களோட காதுகளையும் திறந்து வச்சுக்கோங்க. சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. புயல் மழை எல்லாம் வரும், ஆனால் அது எல்லாம் கடைசியில் கடவுளோட ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு தான் விடப்போகுது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. நம்ம எல்லோரும் பீட்டர் பிரதரை கைகளை தட்டி வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரையும் ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் இங்கே ஆண்டவர் ஒன்று சேர்த்துருக்கிறாருன்னா, ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சு. நான் பின்னாடி ஆராதித்து கொண்டு இருக்கும்போது என்னென்னா, அந்த மத்தேயு 22 தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் வந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்ததுனால விருந்து நடக்காமல் இல்லை, விருந்து நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று என்னம்மா சொன்னார், இங்கே வந்தவங்க எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு விருந்து நடக்க போகுது. இது மனுஷர்கள் நடத்துகிற விருந்து அல்ல, கடவுள் நடத்துகிற விருந்து. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், உங்கள் ஹோலி லைஃப்பில், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், உங்களுடைய இன்கமில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில், கணவன் மனைவி உறவில் ஒரு கடவுளின் விருந்து வரும், கடவுளின் செலிப்ரேஷன் வரும், கடவுளின் கொண்டாட்டம் வரும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் இவங்க லைஃப்பில் விருந்து, செலிப்ரேஷன். எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? நீங்கள் பார்க்க போகிறீங்க, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே செலிப்ரேஷன் வரும், கடவுளுடைய கொண்டாட்டம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதோடு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, கெட்டு போயிடுச்சுனாலே அது அடுத்தது எங்கே தெரியுமா போகும்? எங்கே போகும்? குப்பை தொட்டிக்கு தான் போகும். கெட்டு போயிடுச்சு, வச்சிருக்கீங்க வீட்டில் ஒரு குழம்பு இல்லை ஒரு பிரியாணி, அது கெட்டு போயிடுச்சு. அது எவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்டாக வேணா இருக்கலாம், அது எவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் அது கெட்டுடுச்சு அப்படின்னாலே நம்ம என்னமோ செய்வோம், இது கெட்டுடுச்சு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே த்ரோ பண்ணுவோம் தெரியுமா? நம்ம தூக்கி அது ஒரு குப்பை தொட்டியில் த்ரோ பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்னமா செஞ்சாரு? கெட்டுடுச்சின்னு தெரியும், அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சின்னு தெரியும், அது வீணா போயிடுச்சின்னு தெரியும், இதுக்கப்புறம் அதை யாரும் அதை நேசிக்க மாட்டாங்கன்னு தெரியும், அது நேராக குப்பை தொட்டிக்கு போக வேண்டியது தான். ஆனால் அது ஆண்டவருடைய பார்வை அந்த கெட்டு போனது மேலே பட்டதுனால அவர் என்னமா பண்ணாரு? தன் சரீரம் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இறங்கி வந்து நமக்காக நம்மை ரட்சிக்க வந்தார். அந்த கெட்டு போனதை என்ன பண்ணாரா? ரட்சித்து அது புதுசாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு என்ன சொன்னார்னா, இந்த மீட்டிங்ல இந்த நாளில் ஆண்டவர் செய்ய போற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? பர்சனலாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பகுதி கெட்டு போயிருக்கு. நான் முழுவதும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு பார்ட் பிரதர் ரொம்ப நாளாக கெட்டு போயிருக்கு பிரதர். இந்த ஏரியா என் லைஃப்பில் அது எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும். இந்த ஏரியா பிரதர் ரொம்ப நாளாக கெட்டு போயிருக்கு. மற்ற ஏரியாலாம் ஆண்டவரோட அன்பை நான் பார்த்துட்டேன், மற்ற ஏரியாவில் நான் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்துட்டேன், மிராக்கலை பார்த்துருக்கிறேன் தான். ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ஏரியாவில் என் லைஃப்பில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கெட்டு போயிருக்கு என் லைஃபு. ஒத்துக்கிறேன்,
ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சாத்தானின் கிரியாக இருக்கலாம், அது எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று கெட்டு இருக்குல்ல, அது ஆண்டவர் என்னமா செய்கிறாரு, அந்த கெட்டு போனதை இன்னைக்கு ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்கே நீங்களே சரி என் லைஃப் இப்படி தான், இந்த இடம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் போல இருக்கு, லைஃப்பில் இந்த பர்சனை, இந்த ஜாபை, இல்லை இந்த பிஸ்னஸை, இல்லை இந்த பர்டிகுலர் இந்த ஒரு காரியத்தை என் லைஃப்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுமா கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு, கவலைப்படாத, நான் கெட்டு போனதை ரட்சிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் யார் தெரியுமா? கெட்டு போனதை ரட்சிக்கிற தெய்வம். உங்க லைஃப்ல எந்த ஏரியா இருக்கட்டும், எந்த ஏரியா டேமேஜ் ஆயிருக்குன்னா, ஏதாவது ஒரு பொருள் பாருங்க அது உடஞ்சி நொறுங்கிடுச்சுன்னா என்ன செய்வோம்? நகையே வச்சிருக்கிறோம், நகை உடஞ்சிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அதை என்ன செஞ்சிடுவோம்? உருக்கிடுவோம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. உடஞ்ச நகையை கழுத்தில் போட முடியுமா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் நம்ம லைஃப்பில் எந்த ஏரியா கெட்டு போயிருக்கோ அதை ரட்சித்து புதிதாக்க போகிறாங்க. பாருங்கள், வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பிரதர், இந்த கெட்டு போயிருக்கு, இந்த கெட்டு போன ஒரு காரியம் எப்படி புதுசா மாறும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கெட்டு போயிருக்கு, இது வீணா போயிருக்கு, இல்லை ஒரு அழுவி போயிருக்கு. இந்த குஷ்டரோகி வந்தான் பார்த்தீங்களா? மத்தேயு 8 நம்ம பார்க்குறோம். அவன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிருந்துச்சு, அவன் வாழ்க்கையும் கெட்டு போயிருந்துச்சு, அவன் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா அது அழுவி போய் கொண்டிருந்தது. குஷ்டரோகிங்க பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் எப்படி தெரியுமா இருக்கும்? இறந்த ஒரு சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா அழுகும் தெரியுமா? அதே லைஃப் தான் குஷ்டரோகிகளின் வாழ்க்கை. அவங்க உடம்பு சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி கொண்டு இருக்கும். அவன் லைஃபும் போயிட்டு இருக்கு, அவன் சரீரமும் போயிட்டு இருக்கு. ஆனா அவன் ஆண்டவர் கிட்ட வந்தான் பார்த்தீங்களா? ஆண்டவர் கிட்ட வந்துட்டு, என்னால உங்களால இந்த கெட்டு போனதை புதுசா உங்களால மாற்ற முடியும் அப்படின்னு நம்பி வந்தான் பார்த்தீங்களா? ஆண்டவர் கிட்ட வந்ததுனால அவன் கிட்ட இருந்தது அவனை விட்டு தூரம் போனது. ஹல்லேலூயா. இந்த பிரதர் எனக்கும் பிடிக்கல, ஆண்டவருக்கும் பிடிக்கல, இது ஒன்று என் கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்குன்றீங்களா? ஒண்ணு இல்லை. ஆண்டவர் கிட்ட வரும்போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அப்படியே சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு போயிடும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் காணாம போயிடும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஆண்டவர் கிட்ட எந்த அளவுக்கு வருகிறோமோ, ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு வருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் புதிதாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன் இன்னும் சில ஏரியாவில் நான் புதிதாகல, ஏன் இன்னும் சில ஏரியாவில் நான் ஆண்டோட நன்மைகளை பார்க்கலன்னா, அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம். இங்க பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். இந்த கெட்டு போனதை திரும்ப வந்து ஆண்டவர் என்னமா செய்யறாரு? ஃப்ரெஷ் ஆக்குறது இல்லை. ஃப்ரெஷ், இப்போ ஒரு பிரியாணி இருக்குது, அந்த பிரியாணி கெட்டு போயிடுச்சு, அதை வந்து ஆண்டவர் ஃப்ரெஷ் ஆக்கல, அது ஒரு புது பிரியாணி ஆகிட்டாரு. ஹல்லேலூயா. அவன் ஒரு புது சிருஷ்டி, புதிய படைப்பாய் மாற்றி விடுவார். உங்க வாழ்க்கையே ஒரு புதுசா இருக்கும். நீங்க படுத்து தூங்கி காலையில ஏஞ்சி பார்ப்பீங்க, நீங்க ஒரு புது ஆளா இருப்பீங்க, புதிய வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனா படுத்துட்டு நாளை காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு கோடீஸ்வரனா ஏஞ்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை, அப்படி இருக்கும். இன்னைக்கு ஒரு நோயோட படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கும் போது நோயே இல்லை, பரிபூர்ண சுகத்தோட எழுந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை அவன் புது சிருஷ்டின்ட்டாரு. உங்க வீடு மாறிடும், உங்க வாழ்க்கை மாறிடும், உங்க எதிர்காலம் மாறிடும், உங்க பிள்ளைகள் மாறிடுவாங்க, உங்க சூழ்நிலைகள் மாறிடும், எல்லாமே மாறும். எப்படி எங்க மாறும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவரோடு இணைந்திருந்தால் எல்லாம் மாறுண்டார் ஆண்டவர். சின்ன பிசினஸா பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா பெரிய பிஸ்னஸாக பண்ணுவீங்க. அந்த ஆஃபீஸில் கடைசி பர்சனாக இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா கூப்பிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் ஆளாக வைப்பாங்க.
மேனேஜராக வைப்பாங்க, டைரக்டராக வைப்பாங்க. இது எப்படி நடக்குதுங்க? என்னங்க இது புதுசாச்சு? எப்படி இது புதுசாச்சுன்னா ஆண்டவரால புதுசாச்சு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால புதுசாகுது. இந்த ஆண்டவரையும் நம்மையும் விட்டு பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒண்ணுமே இல்லை. அதையும் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, மத்தேயு 5:13 பார்க்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். பாருங்க, இந்த உப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உப்பு தான் டேஸ்ட் கொடுக்கறது எல்லா ஃபுட்டுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சா கூட கொஞ்சம் உப்பு இருக்குன்னு பாருங்க, இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை தான் இந்த உலகத்துக்கு டேஸ்டா வச்சிருக்கிறாரு. நம்ம தான் இந்த உலகத்துக்கு என்னதுன்னா டேஸ்ட், நம்ம தான் இந்த உலகத்துக்கு டேஸ்டா இருக்கிறோம். அப்ப இங்க பாருங்க, இந்த உப்பானது சாரமற்று போனா, இன்னைக்கு டேஸ்டா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலேயே டேஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு இங்க பாருங்க, எதினால் சாரமாக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றீங்க, என்னன்னா பிரதர் என் லைஃப்ல டேஸ்ட் இல்லை பிரதர், ருசிக்கிற மாதிரி இல்லை, என் வாழ்க்கையில டேஸ்ட் எடுத்துட்டு போயிடுச்சு பிரதர், நல்லா இருந்துச்சு பிரதர், என்னால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, என்னால நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு வாசனை இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அந்த வாசனையும் இல்லை, இன்னைக்கு அந்த டேஸ்டும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொல்ல போறாரு, என்ன தெரியுமா? எதினால் சாரமாக்கப்படும். உன் வாழ்க்கையில ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, அந்த டேஸ்ட் போயிடுச்சு. சரி, உன் வாழ்க்கையில ஒரு நறுமணம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, சில பேர் வாழ்க்கையில இருந்த டேஸ்ட் போயிடுச்சு, அவங்க விரக்தியில இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு வாசனை இருந்தது, அந்த வாசனை இப்ப இல்லை. சில பேர் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? அவங்க வாழ்க்கையில இழந்த டேஸ்ட்டை நான் திரும்ப கொடுக்க போறேன், அவங்க வாழ்க்கையில காணாம போன வாசனையை நான் திரும்ப கொடுக்க போறேன். இங்க பாருங்களேன், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்தாலே சொல்லுவாங்க, என்ன பிரதர் ஒரு நறுமணம் வீசுகிறது, நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கே, உங்களை பார்த்தாலே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல போறாங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த உப்பானது சாரம் மற்று போயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவரோட ஒரு பகுதியில நல்லா இருந்த சூழ்நிலையே இருந்துச்சு. ஆனா சாத்தானுக்கு என்னமா தெரியும்? இந்த உப்பு கிட்ட இருந்து இந்த சாரத்தை எடுத்துட்டோம். இந்த டேஸ்டே என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த டேஸ்ட், ஆண்டவர் தான் அந்த டேஸ்ட், அந்த நறுமணம் இயேசு கிறிஸ்து தான். அவனுக்கு நல்லா தெரியும், இவன் கிட்ட இருந்து வேற எதுவும் இல்லை, இந்த உப்புல இருந்து சாரத்தை உறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோ, இவன் சக்க, அவன் சக்க. சாத்தான் பாருங்களேன், அவனுடைய நோக்கம்லாம் ஆண்டவருடைய அந்த வனாந்தரத்தில் அவன் ஜீசஸை டெஸ்ட் பண்ணும்போது அவன் என்னம்மா சொல்லுவான்? 3 வாட்டியும் சொல்லுவான். என்னம்மா சொல்லுவான்? நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் அவனுக்கு கண்ணு உறுத்தும். ஐயோ, இவங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்க, அவனுக்கு என்ன தெரியுமா கண்ணு உறுத்தும்? அவன் திரும்ப திரும்ப சொல்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட வந்து, நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் நீர் தேவனுடைய குமாரனே. ஏன்னா அவனுக்கு உறுத்துது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது சாத்தானுக்கு கண்ணை உறுத்துது. ஆண்டவர் உங்க மேல இருக்கிற டேஸ்ட் சாத்தானுக்கு கண்ணை உறுத்தும், உங்க மேல வீசுகிற வாசனை சாத்தானுக்கு உறுத்தும். அவர் பாருங்க, எழுதியிருக்கிறது வாசனை வார்த்தையினால ஜெயித்தாரு. அவர் பிதாவோடு இருந்த உறவுனால ஜெயித்தாரு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, அதான் சொல்றேன், இன்னைக்கு சாத்தானுக்கு நிறைய பேர் மேல அடிக்கிற வாசனை அவனை கண்ணு உறுத்துது. நல்ல வாசனையா இருக்கே, எப்படியாச்சும் கெட்ட வாசனை ஆக்கிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கே அவன் லைஃப், கொஞ்சம் கசப்பாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற பார்க்குறான். பிரியமான நிறைய பேர் வாழ்க்கை மாறி இருக்கு, அதை நான் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் டேஸ்ட்டை அவங்க பார்க்க போகிறாங்க,
என் வாசனையை அவங்க பார்க்க போகிறாங்க. ஒன்று உங்கள் ஏரியாவில், நான் எல்லா ஏரியாவிலையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில ஏரியாவில் சாரம் போச்சு பார்த்தீங்களா, அந்த சாரத்தை சாத்தா எடுத்தான் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காரியம் எடுத்துச்சு, நம்ம அறியாமல் நம்ம செய்த தவறு அந்த சாரத்தை எடுத்துருக்கலாம். ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, நீ திரும்ப கிறிஸ்துவுக்குள்ளவா, என் அன்புக்குள்ளவா, என் உறவுக்குள்ளவா. அப்படி வந்துட்டீங்கன்னா திரும்ப சாரம் ஏற்றப்படும். அல்லேலூயா. திரும்ப சாறு வந்துடும். அவரோட அந்த சாரே அவர் தான், அந்த சாரமே, அந்த டேஸ்டே அவர் தான். அவரை சொல்றாரு பாருங்க, எதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படியே, ஆனா சாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரோட உறவு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சும்மா சொல்ல, ஏசப்பா சொன்ன வார்த்தை தான், அந்த சாரத்தை எடுத்துட்டா சாத்தானுக்கு தெரியும், வெளியே அதுக்கப்புறம் யூஸ்ல கொட்டப்படுவாங்க, வெளியே ஆட்களால் மிதிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களை நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற நிறைய பேர் அதான் நடந்துச்சு. உங்களை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேரால மிதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்னமோ சொல்றாரு, அப்படிப்பட்ட உங்களை தான் சாரம் ஏத்த போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. திரும்ப இழந்த சாரம் வருகிறது. என்ன சாரம் உங்கள்ட்ட போச்சோ, எதை மனுஷன் உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களை உப்பு மாதிரி சக்கைய புழிஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சாங்களோ, யாரு உங்களை மிதிச்சாங்களோ, ஆண்டவர் என்னமோ சொல்றாரு, அந்த இடத்துல உனக்கு நான் சாரத்தை ஏத்த வரேன்றாரு. ஹல்லேலூயா. திரும்ப சாரம் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இதை பார்ப்போம். ரூத்துல நம்ம பார்க்கலாம். ரூத்துல ஒரு ஷார்ட்டா அந்த விஷயத்த சொல்றேன். ரூத்துல அங்க பாருங்க, அந்த தேசத்துல யூதா தேசத்துல பஞ்சம் வந்ததுன்னு உடனே நகோமி, அவங்க பையன், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே என்ன செஞ்சாங்க, அந்த இருந்த இடத்தை விட்டு காலி பண்ணி அவங்க போன இடம் எங்க இருந்தது, மோவாப் தேசத்திற்கு போனார்கள். இவங்க இப்போதான் எகிப்திலிருந்து வந்த கூட்டம், நியாயாதிபதிகள் காலத்துல நடந்தது. இங்க யூதாவுல பஞ்சம் ஏற்பட்டதுனால இவங்க போன இடம் அங்க மோவாப் செழிப்பா இருந்தது, அங்க போயிட்டாங்க. ஆனா போனதுனால நகோமி இழந்தது அதிகம். அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா வந்தாங்க. அப்ப வெறுமையா வந்த உடனே அவங்களுக்கு ஒரு காரியம் தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா, யூதாவுல கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லப்பட்ட உடனே, அந்த செய்தி வந்த உடனே, கர்த்தர் சந்தித்தார்ன்ற செய்தி வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப யூதாவுக்கு திரும்பி வந்தாங்க. யூதாவுக்கு இவங்க திரும்பி வந்த உடனே நடந்தது என்ன தெரியுமா, அவங்க இழந்தது எல்லாம் கிடைத்தது. அவங்க என்னென்ன வாழ்க்கையில இழந்தாங்களோ அதை விட அதிகமாக கர்த்தர் கொடுத்தார். இது அழகா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்லலாம். பிரியமானவர்கள், ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அங்க ஒரு நெருக்கம் வருது. ஆண்டவர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செய்யறது. அங்க பார்த்தா மோவாப் நல்லா இருக்கு, மோவாப் செழிப்பா இருக்குது. நம்ம வச்சிருக்கிற யூதா பஞ்சமா இருக்குது, பஞ்சகாலம். அதனால யூதாவை விட்டு மோவாபுக்கு போயிடலாமா? போகக்கூடாது. யூதால இருந்தவங்கலாம் பஞ்சத்துல செத்தாங்களா? சாகல. யாரையும் ஆண்டவர் சாக விடல. ஆனா இவங்களுக்கு என்னன்னா அர்ஜென்ட், உடனே யூதாவை விட்டு அவங்க மோவாப் தேசத்துக்கு போய் இழந்ததை பார்க்குறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியே போறோம்னா ஆபத்து தான். ஆண்டவரை விட்டு வெளியே போறோம்னா ஆபத்து தான். அவங்க போய் இழந்தது அதிகம், தேவ பிரசன்னம். அதான் சொன்னேன், 2 கொரிந்தியர் 5:15, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கான். ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான் பாதுகாப்பு. ஆண்டவருக்கு வெளியே இன்னைக்கு பாதுகாப்பே இல்லை. பாருங்க, இன்னொரு வசனம் நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. அவள் அவனை நித்திரை செய்து ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இங்க பாருங்க, சிம்சோன் பார்க்கிறோம், அவனுக்குள்ள ஒரு சாரம் இருந்தது. அந்த சாரத்தை பார்த்து எல்லாம் பயந்தாங்க.
அவனுக்குள்ள ஒரு மகா பெரிய சக்தி இருந்தது, கடவுள் கொடுத்த ஒரு சக்தி. ஆனா ஆண்டவரை விட்டு அவன் மேல இருந்த அபிஷேகத்தை அவன் வந்து பிரிக்கும் போது பாருங்க, அவனுக்குள்ள ரகசியத்தை அவன் சொல்லும் போது, அவனுடைய தலை மொட்டை அடிக்கப்பட்ட போது அவனுக்கு இருந்த பலம் அவனை விட்டு விலகிடுச்சு. அவன் சாரம் போயிடுச்சு. சாரம் போனவன என்னன்னா சாதாரண மனிதன் போல் ஆகிவிட்டான். அவனை பிடிச்சு என்னமா பண்ணாங்க, அவனை மொட்டை அடிச்சு அவன் கண்களை பிடுங்கி அவனை ஒரு மாவரைக்க வைத்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அதுதான். நம்ம லைஃப்ல நமக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவருடைய காரியங்கள் இருந்து வெளியே வந்துட்டோம். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான், அது சிம்சோனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. அவன் மேல இருந்த அபிஷேகத்துல, அவன் மேல இருந்த அழைப்புல அவன் இருக்கிற வரைக்கும் அவன் மேல ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அவன் மற்றவங்களை ஒரு பாதுகாக்கிறவனா இருந்தான். ஆனா என்னைக்கு தான் மேல இருக்கிற அந்த ரகசியத்தை சொல்லி அவன் கிட்ட இருந்த அந்த சாரை எடுத்துட்டாங்களா, முடிஞ்சிருச்சு. அவன் கிட்ட இருந்த ஹோலி ஸ்பிரிட்டை எடுத்துட்டாங்க. அவனுக்கும் கடவுளுக்கும் இருந்த உடன்படிக்கை உடைக்கப்பட்டது. அவனுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவு உடைக்கப்பட்டது. அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். இன்னைக்கு என்னன்னா சாத்தான் என்னமா செய்யறான், எல்லா காரியத்திலும் வேற எதுவும் செய்ய மாட்டான். உங்களை நம்மளை வந்து ஒரு இடத்துல அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டானா வேற எதுவுமே இல்லை. அந்த ஏரியால நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்க தான் பார்ப்பான், வேற எதுவும் அவன் செய்ய மாட்டான். ஆண்டவரோடு உள்ள உறவை நம்ம எடுத்துட்டோம்னா சாரம் இல்லாத உப்பாக நாம் மாறிவிடுவோம். அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த சாறு, அந்த சாரம், அந்த உப்புக்குள்ள இருக்கிற சாரம் இருக்கிற மாதிரி ஆண்டவரோடு உள்ள உறவுல தான் இருக்கு பாருங்க. ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்கப்படும் போது நீங்க நிறைய பேர் லைஃப்ல நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம சாரம் இல்லாம இருக்கிறது நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கதான் பிரதர் ஒரு ஃபைட்டிங் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா. ஒன்றும் இல்லை, ஆண்டவரோட அந்த ஏரியால இணைய ஆரம்பிச்சிருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் தான் சாரம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அந்த பலத்தினால நீங்க வாழும் போது, அந்த பலத்தினால நீங்க எல்லாவற்றையும் செய்யும் போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்காது, போராட்டமா இருக்காது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை நீங்க சார்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில வாழும் போது பாருங்க, இப்ப நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க, ஈஸியா தாண்டி வந்துடுவீங்க. ஆமென். அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். இங்க பாருங்க, யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனம் பார்க்குறோம். ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். நீரோ 10வது வசனம், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னன்னா தண்ணீரை ரசமாக்குற ஒரு அற்புதம் இதுக்கு பாருங்க. தண்ணீர் வந்து டேஸ்டே இல்லாமல் இருந்தது. அந்த தண்ணீரை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு உங்க லைஃப்லயும் அதே தான். டேஸ்ட் இல்லாதது தான் உங்க லைஃப்ல. டேஸ்ட் இல்லாத பகுதிகள் இருக்கலாம். அதை நல்லா பிரதர் டேஸ்டே இல்லை பிரதர், ஆனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்றீங்களா, அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை வரும்போது, ஆண்டவருடைய கரம் வரும்போது, ஆண்டவர் கிட்ட அதை நீங்க கொண்டு வரும்போது அந்த தண்ணீர் சுவையுள்ள ரசமாக மாறும். முன்னாடி உப்பை பார்த்தோம், உப்புல வந்து இருந்த சாரை சாத்தான் எடுத்ததை பார்க்குறோம். இன்னொன்று பார்க்குறோம், உங்க வாழ்க்கையில வெறும் தண்ணியா இருக்கு பார்த்தீங்களா, வெறும் தண்ணீரா இருக்குல்ல, அதுக்கு தண்ணி பிறக்கும் போதே அதுக்கு டேஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கும். உப்பாது அது உருவாகும் போதே உப்பு டேஸ்ட் வந்தது. சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் தண்ணீராகவே இருக்குதுன்றீங்களே, அதெல்லாம் திராட்சை ரசமாக மாறும். ஹல்லேலூயா, டேஸ்டாக மாறும். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னது என்ன தெரியுங்களா, நிறைய பேரோட வாழ்க்கை டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக இருந்துச்சு. நீங்களும் சரி இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, நான் அதோட வாழ்ந்துட்டேன், நான் பழகிட்டேன் பிரதர், இது எனக்கு பழகிடுச்சு
நான் அப்படியே கூட இருந்துக்கிறேன், வாழ்நாள் வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, உங்களை டேஸ்டாக மாற்ற ஆசைப்படுறாரு. ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் அங்கே பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற டேஸ்ட் இந்த உலகம் ருசிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இந்த உலகம் ருசிக்கும். உங்களை பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த உலகம் ருசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஏன் பிரதர் என் வாழ்க்கை வாசனையாக மாறணும், ஏன் என் வாழ்க்கை டேஸ்டாக மாறணும்னா, என்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த உலகம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அதே மாதிரி தான் இன்னொரு நான் சொல்கிறேன். லூக்கா 15:20-24 வரைக்கும் பார்ப்போம். தகப்பனிடத்தில் அங்கே பாருங்க, ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு வெளியே போயிடுவார். தகப்பனை விட்டு போனதுக்கப்புறம் லைஃப் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் எப்போ அவர் தகப்பனை விட்டு அவர் வெளியே போகிறாரோ, அந்த வெளியே போகும்போது பாருங்க அவர் லைஃப் என்ன ஆகும்னா பன்றிகளோட வாழுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அவன் தகப்பனோடு இருந்த வரைக்கும் அவன் வாழ்க்கை ஒரு சாரம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு, நல்ல வாழ்க்கையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் சாத்தானுக்கு நல்லா தெரியும், இவன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான், தகப்பன் இருந்து இவனை பிரிச்சுட்டா இவன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியும். தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நல்லா வாசனையாக இருந்துச்சு, நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. தகப்பனை விட்டு பிரித்த உடனே அவன் வாழ்க்கை பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட கிடைக்காம பன்றிகளோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, நாத்தம் அடிக்கிற வாழ்க்கை. பார்த்தீங்களா, நல்லா வாசனை திரவியம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தவன் இப்போ அவன் எப்படி திரும்ப வாழ்க்கை இருக்குது, பன்றிகள் கூட்டத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா, நாற்றம் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு. அவன் ஒரே ஒரு முடிவு பண்ணான், இப்போ ஏன் என் வாழ்க்கை மாறிச்சு, கடவுளோட வாழ்ந்துட்டு இருந்தேன், என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, கடவுளை விட்டு விலகி வந்தேன், என் வாழ்க்கை நார ஆரம்பிச்சிடுச்சு, என் வாழ்க்கை கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு காரியம் நான் என்ன செய்யணும்னா, என் இடத்த மாற்றணும். ஏன் இடத்த நான் மாற்றணும், நான் தகப்பன் கிட்ட வந்துடணும். பன்றிகள் கிட்ட இருந்து என் தகப்பன் கிட்ட நான் வந்துட்டா போதும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவன் தகப்பன் கிட்ட வந்தான் பாருங்களேன். தகப்பன் கிட்ட வந்தவன பாருங்களேன், அந்த வசனம் படிங்க கொஞ்சம். லூக்கா 15:20. அதை தான் சொன்னேன், தகப்பனை விட்டு போனவனே அவன் காலில் இருந்த செருப்பு கூட போயிடுச்சு, அவனோட ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, அவன் அழுக்காயிட்டான், அவனை முற்றிலும் அதான் என்ன எப்படின்னா கெட்டு போன வாழ்க்கை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அதுதான் அவன் வாழ்க்கை முழுவதும் கெட்டு போய் இருந்துச்சு. அவன் அலங்கோலமாக இருந்தான். ஒன்னே ஒன்று தெரிஞ்சது, நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் தகப்பனோடு இருக்க வேண்டிய ஆள், அவருடைய அன்பில் இருக்க வேண்டிய ஆள், அவருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டிய ஆளுன்னு அவனுக்கு எப்போ தெரிஞ்சுதோ அவன் ஒரு டிசிஷன் எடுத்தான், இதுக்கப்புறம் இந்த லைஃப் வேணாண்டா, எனக்கு ஆண்டவரோட தகப்பனோட வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்த உடனே பாருங்க, தகப்பன் வேற எதுவுமே கேட்கல. ஏண்டா போய் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டியா, எல்லாத்தையும் வீணாக்கிட்டியா, இப்போ வந்திருக்கிறியா, இந்த பேச்செல்லாம் எதுவும் பழைய காரியங்களை குறித்து தகப்பன் எதுவும் பேசவே இல்லை. அவனை பார்த்தாரு, தூரத்தில் ஓடி வந்து அவரை அரவணைத்து அவன் அவ்வளவு அழுக்கோடு இருக்கும்போது முத்தங்கள் கொடுத்தார். அதான் தகப்பனின். நீங்க தேட ஆரம்பிச்சீங்க நினைச்சிட்டாலே போதும், அவர் எங்க இருந்தாலும் உங்களை பார்த்து ஓடி வருவார். ஆண்டவர் ஓடி வர நிறைய பேர் லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்க, ஓடி வரத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காய் ஓடி வருவார். ஓடி அந்த ஒன்னே ஒன்று நம்ம என்ன நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரோட அன்புக்குள்ள நான் வந்துடுறேன், உங்க நேசத்துக்குள்ள நான் வந்துடுறேன், உங்க அரவணைப்புக்குள்ள நான் வந்துடுறேன், உங்க முத்தங்கள் எனக்கு வேணும் ஜீசஸ், நான் வரேன், உங்களுக்காக நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அவர் நீங்க எடுத்து வச்ச இடத்துல இருந்து பார்த்துட்டாலே, அவர் தூரத்துல நீங்க வரதை பார்த்துட்டு அவர் ஓடி வந்துடுவார். ஓடி வந்து நீங்க அழுக்கா இருக்கிறீங்க அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. இங்க பாருங்க,
பன்றிகளோடு வாழ்ந்தவன் எவ்வளோ அலங்கோலமாக வந்திருப்பான். அதெல்லாம் அவர் பார்க்கல. அன்பு அது எதையும் பார்க்காது, அவனை கட்டி அணைத்தார். நமக்கு ஒரு புள்ள இருந்து இந்த மாதிரி பன்னி கூட்டத்துக்குள்ள உளுந்து கிழுந்து ஏஞ்சி வந்தா முதல்ல நம்ம என்ன செய்வோம்? அவனை என்ன முதல்ல குளிச்சுட்டு வாடா அப்படின்னுவோம். தகப்பனின் அன்பு என்ன தெரியுமா? அதெல்லாம் பார்க்கல. என் மகன் வந்துட்டான், அது போதும் எனக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் உங்கள் லைஃப்பில் எல்லா ஏரியாலையும் ஆண்டவர் அப்போ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஓடி வந்து நம்மளை கட்டி அணைக்கிறது இல்லை. இங்கே பாருங்க, அவன் இழந்த வஸ்திரம் திரும்ப வருது, மோதிரம் திரும்ப வருது, பாத ரட்சிகள் திரும்ப எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதான் சொன்னேன், அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்த திரும்ப சாரம் வருது, உப்புக்கு சாரம் வருது, உப்புக்கு சாரம் வருது. உங்க லைஃப்ல எந்தெந்த ஏரியாவெல்லாம் உப்புல சாரம் இல்லைன்னு சொன்னீங்களோ, இல்ல பிரதர் சாரத்தை உறிஞ்சிட்டாங்க பிரதர், சுத்தமா சாரமே இல்லை என் லைஃப்ல, சுத்தமா ட்ரையா இருக்கிற இந்த ஏரியா அப்படின்னு சொல்றீங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஒரு வஸ்திரம் போடுவார், உங்களுக்கு ஒரு மோதிரம் போடுவார். கடவுளின் முத்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, கடவுளின் அரவணைப்பு இருக்குது. காடு என்ன, கடவுள் வந்து என்னை கட்டிப்பிடிப்பாரா? கடவுள் எனக்கு முத்தங்கள் கொடுப்பாரா? கண்டிப்பா. நீங்க எந்த ஏரியால அப்படி இருக்கீங்களோ அந்த ஏரியால ஒரு ஸ்டெப் வச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அவனுக்கு திரும்ப எதை இழந்தானோ திரும்ப அதை கொடுத்தார் ஆண்டவர். எந்த உறவுல அவன் எதை இழந்தானோ அது திரும்ப அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு நீங்க எது ஏன்னா இழந்திருக்கலாம், உங்க வாசனைய, உங்க டேஸ்ட்டை நீங்க இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப நான் அதை தரேன். என் உறவுக்குள்ள மட்டும் வந்துரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஆண்டவர் தகப்பனுக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே இவனுடைய உருவம் மாறியது. இது வரைக்கும் பன்றி கூட்டத்துல கடந்தவன், அழுக்கில் இருந்தவன், அவன் உருவம் மாறிடுச்சு. இப்ப பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அவன் ட்ரெஸ் வேற, அவன் செருப்பு கூட வேற, அவன் கையில மோதிரங்கள் வேற, அவன் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. திரும்ப உடனே அவன் எந்த ஸ்தானத்தை இழந்தானோ அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு ஆண்டவர். நீ வெளியே போயிட்டு வந்த ஆளுப்பா, உடனே எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொறுப்புல வைக்க முடியாது, உடனே எல்லாம் உன மகனா ஏத்துக்க முடியாது. அதனால நீ வந்து கொஞ்ச நாள் வேலைக்காரனாயிரு. ஏன்னா அவன் அப்படிதான் சொல்லிட்டு வந்தான், அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நீ கொஞ்ச நாள் வேலைக்காரனாரு, தோட்டக்காரனாரு, உனக்கு புத்தி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவன் வந்த உடனே அவன் எந்த பொசிஷன்ல அவன் வந்து போனானோ கடவுள் அவனை அதே பொசிஷன்ல வச்சாரு. இந்த உலகம் அப்படி வைக்காது. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீங்கள் நம்ம வாழ்க்கையில் சில ஏரியாவில் நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம், ஆண்டவரை சில இடங்களில் நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிருக்கலாம். விசுவாசத்தில் சொல்கிறேன், அவரை நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம சொல்கிறார், வா என்னை நம்பிப்பாரு, ஸ்டெப் எடுத்து வச்சுப்பாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வை, எனக்காக என்னோட உள்ள உறவுக்காக எடுத்து வை, நான் அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னு பாரு. இவன் என்ன சொன்னான்? நான் ஏதாவது வேலைக்காரனா கூட நான் வந்து இருந்துக்கிறேன்னா. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் காதலே வாங்கலை. அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் கன்ஃபஸ் பண்ணான், அதை கூட அவர் காதல வாங்கல. பரத்துக்கும் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்ச அந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு வேணாம்பான்றார் ஆண்டவர். இப்போ இந்த உலகம் நம்ம சொல்லும், நீ தப்பு பண்ணல, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லும். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. நீ வந்துட்டீல, அது போதும் ஆண்டவருக்கு. அதுதான், நீ என்ன பாவம் செஞ்ச, நீ என்ன பண்ண, ஏது பண்ண, அதெல்லாம் இல்லை. நீ போன, சாரம் போச்சு, வா நான் உனக்கு சாரத்தை ஏத்துறேன். அல்லேலூயா. அளவுதான். அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது புதிய சிருஷ்டி ஆகிறோம், புதிய படைப்பு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகள் தருவீர்கள். என்னில் நிலைத்திராத கொடி என்ன ஆகும்? அது அறுப்புண்டு போகும். அது அறுப்புண்டு போச்சுன்னா கொடி என்ன ஆகும்? தரையில விழும். தரையில விழுந்தா என்ன ஆகும்? எல்லாராலும் மிதிக்கப்படும். உப்புக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இதுக்கும். அந்த கொடி அந்த செடியின் மேல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. என்னைக்கு அந்த செடியை விட்டுட்டு கொடி தானா போலான்னு நினைச்சது, அது அறுப்புண்டு போயிடும். கடைசியில் சொல்றாரு, அக்கினியிலே போட்டுறாங்க, யூஸ்லெஸ் ஆயிடும். ஆனா ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நம்ம யார் தெரியுமா? நம்மலாம் ஏற்கனவே தரையில கிடந்த கொடிகள். அந்த கொடியை எடுத்து
அந்த ஒலிவ மரத்தில், திராட்சை மரத்தில் நம்மளை ஒட்ட வச்சு நமக்கு உயிர் கொடுத்து அவர் சார நமக்குள்ள கொடுத்து, அந்த திராட்சை மரத்துலையும் அந்த அத்தி மரத்தில் இருக்க அதில் இருக்க சாறு இருக்குல்ல, வெளியே கிடந்த கொடிகள் நம்மெல்லாம் எடுத்து அதில் ஒட்ட வச்சு அவரோட இணைச்சி அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்த மாதிரி, சாரத்துக்கு சாரத்தை கொடுத்த மாதிரி அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஓடுற ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த கான்சியஸ் வரணும் பாருங்க. இயேசுவின் சாறு எனக்குள்ள ஓடுது, இயேசுவின் டேஸ்ட் எனக்கு இருக்குது. என் டேஸ்ட் என்ன தெரியுமா? கர்த்தரின் டேஸ்ட் தான் என் டேஸ்ட். என் மேல அடிக்கிற வாசனை என்ன தெரியுமா? கடவுள் மேல் அடிக்கிற வாசனை தான் என் வாசனை. அந்த கான்சியஸ் இருக்கும். அந்த கெட்டு போனது, அழுகி போனது, வீணா போனது அதெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையில கிடையாது. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்போம். நிறைய பேரோட சரீரத்தில் சில பார்ட்ஸ் அழுகி இருக்கு, சில பார்ட்ஸ் கெட்டு போயிருக்கு. உங்கள் யாருக்கும் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தேவகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவர். எந்த பகுதியில் உங்க சரீரம் கெட்டு இருக்கோ அங்க கை வச்சுக்கோங்க. இப்பொழுதே மிராக்கிள் நடக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும். அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, உன் உடல் உறுப்புல அந்த பகுதி கெட்டு போயிருக்கா, கவலைப்படாத. நான் யார் தெரியுமா? நான் கெட்டு போனதை ரட்சிக்க வந்த தெய்வம். நான் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தெய்வம். எஸ் பிரியமானவரே, உங்க உடம்புல இப்ப கர்த்தருடைய டேஸ்ட் வருது, அவருடைய சாரம் வருகிறது. இப்பொழுதே கெட்டு போன பகுதிகள் புதிதாய் மாறுகிறது. எந்தெந்த பகுதி உடல்ல உறுப்புகள்ல எந்த பகுதி கெட்டு போயிருக்கோ அது புதிதாய் மாறுக. ஃப்ரெஷ் ஆகிறது கிடையாது, அது புதுசாகுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறாய். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புது வாழ்க்கை, புது வீடை பார்த்தீங்கன்னா, புது பைக்கை பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை. தினைக்கும் விடிஞ்சா ஏஞ்சி பார்ப்பீங்க, தினைக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கும், ஒரு புதிய செய்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். புதுசா பார்ப்பீங்க, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை புதிதாகிறத பார்க்க போறீங்க. எஸ், உங்களுடைய உப்புக்கு சாரம் வருகிறது. உப்பு சாரம் இல்லாம இருந்தீங்க, உங்களை ஒரு புதிய உப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். நல்ல சாரம் நிறைந்த உப்பாக. நிறைய பேர் வாழ்க்கையில டேஸ்ட் இல்லாதவங்க வாழ்க்கையில நீங்க டேஸ்ட கொண்டு போக போறீங்க. இந்த உலகம் டேஸ்ட் எந்த டேஸ்டுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த உலகத்துக்கு கடவுளின் டேஸ்ட நீங்க காட்ட போறீங்க. எஸ், உங்க உறுப்புகள்ல சொல்லுகிறேன், புது உறுப்புகள் உண்டாகிறது. எந்த இடத்துல எந்த பலவீனம் இருக்குதோ அங்க கெட்டு போனதை ரட்சிக்க வந்த தெய்வம். அது ஹார்ட்டா இருக்கலாம், லங்ஸா இருக்கலாம், இல்ல போன்ஸா, நர்வ்ஸா, ஏதாவது தசை பகுதிகளா இருக்கலாம், கண்களா இருக்கலாம், பிரெயின் எந்த பகுதியில இருக்கலாம். உங்க சரீரத்துல எந்த பகுதி கெட்டு போயிருக்கோ அதை அவர் புதிதாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே புதிதாகிறது. அன்னைக்கு அந்த குஷ்டரோகியின் சரீரம் யோசிச்சு பாருங்க, முழுவதும் அழுகி இருந்தது. ஆனால் ஒரு செகண்ட்ல புதுசாக்கிட்டாரு. அவர் கிட்ட வந்தா, அதுதான் ஆண்டவரோட உறவுல நம்ம வரும்போது நம் சரீரம் முழுவதும் புதிதாக்கப்படும், நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்படும், நம்ம பிசினஸ் புதிதாக்கப்படும், வேலை செய்கிற இடம் புதிதாக்கப்படும், நம்முடைய ஊழியம் புதிதாக்கப்படும். ரஷந்தா ரதலபதரா ரியாட்டிரி மரதுரவல தரபரா சந்தலதரா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பொருள் கெட்டு போகாதல்ல, அது அப்படியே இருக்கும்ல. அந்த மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம வாழ்க்கை கெட்டு போகாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம லைஃப், நம்ம ஊழியம், நம்ம குடும்பம் கெட்டு போகாது. ஆண்டவருக்குள்ள இருக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு வெளியே ஃப்ரூட்ஸை வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இல்லை, ஃப்ரிட்ஜுக்கு உள்ள வந்தாதான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான். நிறைய காரியங்கள்ல நீங்க உங்க லைஃப், உங்களுடைய ஃபைனான்ஸ் கெட்டு போயிருக்கு. நிறைய பேரோட ஃபைனான்ஸ் கெட்டு போறத பார்த்துருக்கு. இன்கம், உங்களுடைய செழிப்பு கெட்டு போயிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வந்துருங்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்துருங்க. அதெல்லாம் புதிதாக்கப்படும். புதுசா பார்ப்பீங்க,
புதிய நற்செய்திகள் வரும், எல்லாம் புதிதாக்குதுன்னா உங்களுடைய செழிப்பும் புதிதாகும். ஆண்டவர் உங்களுடைய செழிப்பை புதிதாக்குகிறார். இது வரைக்கும் உங்க இருந்த பேங்க் பேலன்ஸ் வேற, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற நீங்க பார்க்க போற பேங்க் பேலன்ஸ் வேற. இது வரைக்கும் இருந்த உங்களுடைய சொத்து மதிப்பு வேற, இதுக்கப்புறம் உங்களுடைய சொத்து மதிப்பு வேற. எல்லாம் புதுசாகுதுன்னா எல்லாமே தான் புதுசாகும். எஸ், ஆண்டவரோட உறவு புதுசாகுது. இது வரைக்கும் ஆண்டவரை என்ஜாய் இது வரைக்கும் நீங்க பண்ணாத விதத்துல நீங்க பண்ண போறீங்க. ஆண்டவரோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. வேதத்தோடு அதிக நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஆண்டவரோடு நீங்களும் மாத்திரம் கதவை சாத்தி கொண்டு அவரோடு அமர்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வருகிறது. பர்சனலா ஆண்டவர் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசை. இப்போ நிறைய பேர் பிஸின்னு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம சுத்திட்டு இருக்கீங்க. நிறைய நேரம் ஆண்டவருக்கே பிஸின்னு சொல்றீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் கிட்ட வந்து பாருங்க. எங்கெங்கேயோ அலைஞ்சி கிடைக்காதது, எங்கெங்கேயோ உழைச்சி கிடைக்காதது, எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு கிடைக்காதது ஆண்டவர் சமூகத்துல ஈஸியா கிடைச்சிரும். அவன் போய் அந்த பஞ்ச காலத்துல அவன் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைத்திருந்தாலும் அவன் கையில மோதிரம் வாங்கி போட்டிருக்க முடியாது. அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்காது. அவனுக்கு செருப்பு கூட இல்லாம இருந்தான். அந்த பஞ்ச காலத்திலையும் அந்த தகப்பனுடைய அன்புக்குள்ள வந்தபோது அதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சது. ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக என் சமூகத்தை விட்டுட்டு என்னை விட்டுட்டு கூட நீ பணத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற, உன் நேரத்தை உன் வாழ்க்கையெல்லாம் அதுல போடுற, ஆனா அது உனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அழுகிற, எனக்கு இல்ல, எனக்கு கிடைக்கலன்னு சொல்ற. ஆண்டவர் சொல்ற, என் சமூகத்துல வந்து பாரு, அதெல்லாம் உனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். என் பிரசன்னத்துல வந்து உட்காந்து பாரு, என் கிட்ட வந்து பாரு, என்னுடைய அன்புக்குள்ள வந்து பாரு, கிறிஸ்துவுக்குள்ள வந்து பாரு. நீ ஏங்கி கொண்டு இருக்கிற வாழ்க்கை, நீ ஆசைப்படுகிற வாழ்க்கை, அது உனக்கு நான் ஃப்ரீயா தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன்றாரு. அது உனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது காசு கொடுத்து நீங்க வாங்காத மாதிரி கிடைக்கும். இது எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல தான் இருக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் இருக்கு. நகோமி யூதா தேசத்தை விட்டுட்டு போனா, வேற எங்கேயோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அங்க போய் எல்லாவற்றையும் இழந்து திரும்ப கர்த்தரிடத்துக்கு வந்தா. பிரியமானவர்களே, அங்க ஒண்ணு நல்லா இருக்கு, இங்க ஒண்ணு நல்லா இருக்குன்னு ஆண்டவரை விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. அங்க போனா ஏதாவது கிடைச்சிருமா, இல்ல இங்க போனா ஏதாவது கிடைச்சிருமா, ஏதாவது நடந்துருமான்னு இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் தான் அற்புதங்கள், அதிசயங்கள். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. அந்த கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு டேஸ்ட் வந்துருச்சு, நல்ல ஒரு ருசி வந்துருச்சு ஆண்டவரே. இனி அவங்க வாழ்க்கையில கெட்டு போன பகுதின்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே புதிதாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. எஸ், எல்லாமே புதுசாயிடுச்சு அவங்க லைஃப்ல. சந்தோஷம், புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய ஆரோக்கியம், புதிய எதிர்காலம், புதிய செழிப்பு, புதிய பணம். எஸ், எல்லாம் புதுசாகுது. அவங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட புதுசாகுது. இது வரைக்கும் ஏதோ சாதாரண சாப்பாடு சாப்பிடுறீங்க, ரிச் ஃபுட்டு சாப்பிடுவீங்க. ரிச் ஃபுட்டு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவீங்க. இனி உங்களுக்கு பட்டினி கிடையாது, குறைச்சல் கிடையாது. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வலியும், நீங்க வலிந்து மற்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர் மாத்த போறாரு. எஸ் எஸ், நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்க சரீரத்தில் அற்புதத்தை செஞ்சிருக்கீங்க. இங்க வந்திருக்கிறவங்க சரீரத்தில் அற்புதம் நடந்திருக்கு, அவங்களுடைய வேலையில அற்புதம். நீங்க வேணா பாருங்க, நல்ல செய்தி நீங்க பண்ற ஆஃபீஸ்ல ஒரு நல்ல செய்தி, பிஸ்னஸ்ல நல்ல செய்தி வரும். அந்த டேஸ்ட்டை பார்ப்பீங்க, அந்த வாசனையை பார்ப்பீங்க. ஊழியத்துல நல்ல டேஸ்ட், நல்ல ஒரு வாசனை வருது. ஃபேமிலி லைஃப்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, பெற்றோர்கள் பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப்ல ஒரு டேஸ்ட் வருது. எஸ் லார்ட், நன்றி நன்றி நன்றி. கடவுளின் டேஸ்ட்,
கடவுளின் டேஸ்ட்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எஸ், கடவுளுடைய டேஸ்ட் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, அளவில்லாத பிரசன்னத்துக்காக நன்றி. உங்களுடைய டேஸ்ட் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி. எந்த பொருளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குமோ அந்த பொருளுடைய ரேட்டே அதிகமாகிடும். அந்த மாதிரி தான் உங்கள் வேல்யூ அதிகமாக போகுது. வந்திருக்கிற ஒவ்வொரு வேல்யூ அதிகமாக போகுது. எஸ், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வந்து ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த கூடுகை எந்த நோக்கத்திற்காக நீர் ஆயத்தம் பண்ணி நீர் அந்த நோக்கம் நிறைவேறியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்மையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் இங்கே மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ரிவைவல் மீடியா ஸ்டூடியோ யூடியூப் சேனலில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ரிவைவல் வர்ஷிப் அப்படின்ற வந்து ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஜாய் டிவியில் வந்து ஈவினிங் அதே வெள்ளிக்கிழமை 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். நீங்களும் பாருங்கள், மற்றவங்களும் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஜாய் டிவியில் 10 to 10:30 ரிவைவல் நைட்டுன்ற நேமில் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுவும் பாருங்கள். நவம்பர் 1st வீக்கிலேருந்து இங்கே சர்ச்சு ரிவைவல் சர்ச்சு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகாதவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வரலாம். மார்னிங் 10:30 to 12:30 இங்கே சர்ச் நடக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.